இருக்காது. நான் தானே செஞ்சேன், அது எப்படி இருக்கும்? நான் போகணும்னா ஏற்கனவே போட்டு 2 தடவை டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்க்குறீங்கன்னா, இப்போ இந்த ஆப் வந்து இதுக்காண்டியே க்ரியேட் பண்ணது, ஏபிடின்னு பேர். இப்போ இது நீங்கள் நான் உண்மையிலே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் நீங்களே பண்ணிக்கலாம், சரியா? இதுலேயே நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பு செட் ஆயிரும். அப்போ இதை பண்ணும்போது இதில் போயிட்டு செட்டிங்ஸில் இதில் வந்து கொஞ்சம் அந்த இது செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ கோடிங்கில் இது பண்ணிவிட்டு, இது நிறையா பேருக்கு தெரியாது, ப்ராசஸிங்னு ஒரு ஆப் இருக்கும், கேமரா ஆக்சஸ் மட்டும் கிடைக்காது. அப்போ இதில் நம்ம பண்ணும்போது என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஆப்பாக பில்ட் ஆயிரும். ஸ்கெட்சுன்ட்டு இங்கே போய் ஸ்கெட்சுன்னு கொடுங்க, எஸ்கே இந்த இருக்கா, கிரியேட் ஆகும். இது கோடிங் எழுதி பண்ணுறது. என்ன ஆகுது, அங்கே கோடிங் இது பண்ணிட்டோம்னா இந்த இதில் வந்து அதை பண்ணி ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு போகல. இவ்வளோ ஈஸி. ஏஐயில் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடும். இப்போ இதில் என்ன ஆகுது, அந்த ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மூவ் ஆகுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதை தான் நான் இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தேன், கண்ணுக்கு தெரியாது. இதுதான் ஈஸி. இப்போ இங்கே வந்து நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, இங்கேருந்து நான் மைனஸில் போகிறேன். இது மைனஸ் தானே இந்த இடம், இங்கிட்டு இருக்கிறது ப்ளஸ்ஸு தானே. இப்படி தான் கற்பனை பண்ணணும் ஒரு ஷேப். இப்போ அடுத்த லெவல் என்ன பண்ண போகிறோம்னா, இதை இப்படியே தூக்கி இப்படி பிடிச்சி எதையாச்சும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணோம்னா, அதே மாதிரி கேமராவில் அந்த ஒரு ஸ்ப்ராக்கெட்னா இருக்கும், ரைட்டா? அப்போ இது என்ன செய்யணும், இதை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்ப்ராக்கெட்டு இதில் இருக்கிற கோஆர்டினேட்டை இதில் நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அரே மெத்தடில் வரைகிறேன்னா, இது இங்கேருந்து நான் மூவ் பண்ணுறேன்ல, அப்சல்யூட்டை இதை சென்டரில் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே இதை வரைய ஆரம்பிக்கணும். இதில் வரைகிறது இதுக்கு ஆர்க்கு கமாண்ட் யூஸ் பண்ணணும். இது சைக்கிள் கிடையாது, பைக்கில் வர்றது, கியர் இதெல்லாம். அப்போ இதை வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த பாயிண்டில் நிற்கிறேன்னா அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகணும். இது வந்து சென்டரை வச்சு ஒரு ஆஃப்செட் பண்ணணும், ஆர்க்கு வச்சு ஆஃப்செட் பண்ணணும். இது சர்க்கிள் பண்ணணும், இது அரே பண்ணணும். அப்போ ரிலேட்டிவ் வந்து சர்க்கிள் நம்ம கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னே செய்யப்பட்ட இதில் கோஆர்டினேட்டை மாற்றினா எல்லாம் மாறிடும். நீங்கள் வந்து இதிலேயே இருக்கிறதுனால உங்கள் யாருக்கு இது தெரியல, ஆட்டோகேட்லேயே இருக்கிறதுனால தெரியல. ஒவ்வொரு பாயிண்ட்டாக மூவ் ஆகுதா, போகுதா, ரைட்டா? இதை அடுத்து கேமரா வச்சு நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் ஆக்சுவலி அந்த கேமரா கொண்டு வரல, இந்த வெப்கேமில் வந்து கரெக்டாக இங்கே மாட்டணும். இதில் மாட்டிட்டு இது மேலே கேமரா வச்சிடணும். இது நான் வந்து உங்களுக்கு எந்த சென்டரையும் சொல்லித்தர மாட்டேன், இதனால் நானாக யோசித்து செஞ்சது, ரைட்டா? அதனால் வச்சுட்டு அதை கோஆர்டினேட் எடுக்கணும். அப்படி நீங்கள் கோஆர்டினேட் எடுக்கிறீங்களா, கோஆர்டினேட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதை ஈஸியாக வரைய முடியும். டாட்ஸ் வச்சு சர்க்கிள் போட்டு வரைய முடியும் இந்த ஆப்பை செய்யும்போது. இப்போ இதில் அது இன்ஸ்டால் பண்ண முடியுது, அந்த டாட் இது எல்லாத்தையும். அப்போ இது வச்சு நீங்கள் பைத்தானில் கூட வரையலாம், ரைட்டா? இப்போ எதாவது சாட் ஜிபிடி இருக்கா, அதில் க்ரியேட் பண்ணுது இதாக இருக்கா, இதில் ஆட்டோ ரொட்டேட் எடுத்து இந்த இருக்கா, இதில் எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஏற்கனவே நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. கேமரா ஃபீட் ஒன்று P5JS ஆண்ட்ராய்டு இன்டிகிரேஷன். இது கொண்டு வரது கஷ்டம், ரைட்டா? கொண்டு வரும்போது எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு இன்டிகிரேஷன் வரல, சரியா? இப்போ ஃபங்க்ஷன் செட்டப்பு, வாய்டு செட்டப்பு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், எரர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் கேமரா ஃபீடு ஓவர்லே இல்லை ஏபிடியில் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது கிடையாது, ஓகே. ஆண்ட்ராய்டு மேஸ் ட்ரேசரா P5JSD, ரைட்டு, ஓகே. இந்த இருக்கா, வாய்டு மெயின் இருக்கணும். இப்போ இதில் நம்ம ப்ராம்ப்டிங் கொடுக்குறோமா, அந்த ப்ராம்ப்டிங் கொடுக்குறது எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் செட்டப்னு இருக்குது, இப்படி வராது, ஓகேவா? இப்போ இதில் கேமரா P5JS இன்டிகிரேஷன் கெட்டாய்ஸ், ஓகே. இதெல்லாம் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமா, ஓகேவா?
பண்ணுறது கேமரா ஃபீடு ஓவர்லே இதுதான் P5JS இன்டிகிரேஷன். ஓகேவா? இப்போ இது இருக்கா, ஃபங்க்ஷன் செட்டப் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும், இங்கே எடுத்துட்டு ஆண்ட்ராய்டு இந்த கோடையே காணாம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கா P5JS, இதை காப்பி பண்ணிவிட்டு ரைட் திஸ் கோடு ஏஐயில் போய் இதை கொடுக்கணும். இது ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்தது, ஆண்ட்ராய்டு இன் திஸ் ஃபார்மேட். ஓகேவா? கொடுத்து ஒரு இது கூட அப்படியே நீங்கள் ஹியூமன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசணும். புரியுதா? கொடுத்து என்ன பண்ணணும், இந்த இதை செஞ்ச மாதிரி இதை நான் உட்காந்து, அதாவது ஏஐ இருந்தால் கூட இதை செய்கிறது ஈஸி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு கான்செப்டை சொல்கிறேன், அதை நீங்கள் செய்கிறீங்க. இந்த இருக்கா, எனக்கு இந்த செட்டப்பில் வேணும். அப்போ ஸ்கெச்சஸில் போய் இது வந்து இதிலே இருக்கிற யாருக்காச்சும் தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதா? கேஸ்லிங்ஸில் இப்போ இதில் இருக்குது வாய்ட் செட்டப்னு வருதா. இப்போ என்ன பண்ணணும், வாய்ட் செட்டப். இப்போ இதை லோட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணு. ஓகே, எடுத்துட்டு இதை கொண்டு போய் இங்கே பேஸ்ட் பண்ணி இன் வாய்டு செட்டப் கோடு. ஓகேவா? கொடுத்து இப்போ அது எழுதி கொடுக்கும். அந்த எழுதி கொடுத்ததை பேஸ்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இதிலேயே ரன் ஆகும். எவ்வளோ அட்வான்ஸான ஒரு ஆப்னாலும் இதில் செய்யலாம். இதுதான் ஏபிடி ஆண்ட்ராய்டு. இது தெரியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது எப்படி சார், இது வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி நம்ம பண்ண முடியுமானா, இந்த இருக்கா செட்டிங்ஸ் இருக்கா, இதில் போன விட்டி இதை எங்கே சேவ் பண்ணி, இப்போ இருக்கா இது வாட்ச்சு, வால்பேப்பரு, விஆர் எல்லாமே செய்யலாம். இது லைட்டாக சொல்கிறேன், லிஸ்ப்பு பார்க்கும்போது சொல்லுவேன். இப்போ லோட் ஸ்கெட்ச் இருக்கா, இதை எடுத்துகிட்டு ஒரு ஆப்பாகவே க்ரியேட் ஆகிடும். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு கோடிங் அசிஸ்டன்ஸ், இது பில்டு இந்த இருக்கா, அடுத்து எடிட்டர் இதில் எங்கே இருக்குன்னு இருக்குது, அடுத்து ஜென்ரல் இந்த இருக்கா, லொக்கேஷன் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஆன்லைனில் ரெஃபர் பண்ணோம்னா இதாயிரும். 26 ஆண்ட்ராய்டு 26 அதெல்லாம் இருக்கும். இது சிஸ்டத்தில் மாட்டி கூட போகலாம். இப்போ ஏபிடி கிட்டப்னு இருக்கா, அது மாதிரி ஒவ்வொன்றையும் சேவ் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது. அப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும், இப்படியே பில்ட் ஆகுதா. இதே மாதிரி தான் அந்த ஆப்பும் பில்ட் ஆச்சு. இப்படி அதை நான் செஞ்சு கொண்டு வரேன் நாளைக்கு. இதில் கொஞ்சம் பர்மிஷன் கேட்கும். இதுக்கு நீங்கள் உங்கள் ரிஸ்கில் தான் பண்ணணும். இந்த கோடை எடுத்து நீங்கள் கம்பைல் பண்ணிக்கிங்க, ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அந்த ஆப் போச்சு. அப்போ இப்படி தான் ChatGPT வச்சு செஞ்சது தான் இந்த ஆப். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணுறோமா, ஏபிடி வாய்ட் செட்டப்னு வருதா. இப்போ எனக்கு வந்து இந்த இதை க்ரியேட் பண்ணிடுச்சு இந்த ஏஐ. இதில் ஊப்ஸ் கான்செப்ட், ஒரு 4 ஊப்ஸ் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த 4 ஊப்ஸ் கான்செப்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் இன்னும் பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன். இது 4 தெரிஞ்சால் நீங்கள் எந்த கோடிங்னாலும் பண்ணிடலாம் ஊப்ஸில். அப்போ இருக்கா, அது எப்படி சார் இது வந்து அந்த மாதிரி டைமு ஒரு டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அப்போ இதில் கொண்டு போயிட்டு நியூ ஸ்கெட்ச் கொடுத்து இங்கே என்ன பண்ணுறோம், ஃபைல் நியூ ஸ்கெட்ச் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுதான் எவ்வளோ தான் வருது, ஒன்றுமே வர மாட்டேங்குது. செலக்ட் டெக்ஸ்ட், காப்பி போட்டு செலக்ட் ஆல் பேஸ்ட், இவ்வளோ தான் வருது. சரி போட்டு பார்ப்போம். சரியா? கொஞ்சம் இதில் பில்டு டெலிட் ஓல்டு ஃபோல்டர்னா வருது, மித்தபடி இது எடுக்கும். சரிங்களா? ஓகே. காப்பிபிள் ஸ்னிப்பட், காப்பியிங் ஸ்னிப்பட்
கிவ் கரெக்ட்லி அது கொடுத்தீங்கன்னா இதோட ஆண்ட்ராய்ட் ஃபார்மேட் வேறு. இப்போ இதில் கீ சிக்னேச்சர் அதெல்லாம் கேட்கும். ரீரைட் ஃபுல்லி டு காப்பி. ஓகே, ஃபுல்லி டு காப்பி. புரியுதா? பண்ணுறோமா, எழுதுதா? புரியுதா? மேஸ் ட்ரேசர். இப்போ இதில் இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ ஒரு இதை வந்து நம்ம ஒரு ஆப் 80 rupees ஆப் ஒன்று இருக்கும், அதில் வச்சு செய்யலாம். இப்போ இப்படி இருக்கா, கேமரா வந்து என்ன ஆக்சஸ் பண்ணிட்டேன்னா அது ஈஸி. இந்த இருக்கா ஒரு நியூ ஸ்கெட்ச் வருதா, இந்த இருக்கா போட்டு ரன் ஆயிரும். இன்ஸ்டால் கேட்குதா? இது ஆப் உண்மையான ஆப். நீங்கள் சைன்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கே அதை பப்ளிஷ் பண்ணிடலாம். ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா நீங்கள் அமேசான் ஸ்டோரில் கூட பப்ளிஷ் பண்ணலாம். ஐடியாவை நீங்கள் தான் உருவாக்கணும். புரியுதா? ஓகே, இதை வருதா? இப்போ இதை என்னால் மாற்ற முடியும். இதை எப்படி மாற்றுறதுன்னா, இன்கேஸ் நான் இதை எடுத்து வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு ஆப் இருக்கா, இங்கிருந்து போகும்போது இப்படியே கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட் புத்தகம் இருக்கா, நோட் புத்தகத்தில் ஒரு பாயிண்ட்லேருந்து இதை தான் ஆட்டோகேடில் வரைகிறோம். எல்லுன்னு அமுக்குறோம். ஓகேவா? எல்லுன்னு அமுக்கி என்ன செய்கிறோம், 0,0. புரியுதா? அப்போ கோடிங்க போதா 100,0. ஓகேவா? இது ரிலேட்டிவ் கோஆர்டினேட் இப்படி போகாது. ரிலேட்டிவ் கோஆர்டினேட் எப்படி போகும், இந்த மாதிரி போகும். சரிதா? பாயிண்ட் டு பாயிண்ட்டாக மூவ் ஆகும். பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த கோஆர்டினேட்டை காட்டுதா? ஒரு கான்ஸ்டண்ட்டான இது 56க்கு 56 இருக்கும். மித்தது எல்லாம் பாயிண்ட். இது வந்து எந்தையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் எங்கேயாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் இதை பப்ளிஷே பண்ணுறேன் யூடியூப்பில். இப்படி தான் படிக்கணும். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அதை கற்பனை பண்ணுறதுக்கு தான் உங்களால் முடியல. புரியுதா? இதுவே தப்பு. இது பை ப்ராக்டிஸ் தான் வரும். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், ஒரு கோஆர்டினேட் எடுத்து வரைகிறேன்னா அதுக்கு விட் அனாலிசிஸ்னு ஒரு இது இருக்கும். ஏன்னா இது இப்போ விட் அனாலிசிஸ்ஸு இந்த இருக்கா, இது 80 ரூபா கொடுத்து ஒரு ஃபிசிக்ஸ்காண்டி வாங்கினது. புரியுதா? இது என்ன செய்கிறோம், இதில் இப்படி எடுக்கிறோம். இந்த வீடியோ எடுக்கிறோமா, இதை எடுத்துட்டு இதை அனலைஸ் கொண்டு போகணும். ரைட்டா? இல்லாட்டி ட்ராக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இதில் இருக்கும். ட்ராக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். புரியுதா? இதில் இருக்கா, TRACK. இந்த சாஃப்ட்வேரில் என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள். இதை நான் சொல்லக்கூடாது இப்போ, ரெடி வரைகிறதுக்கு வராது. அப்போ இதில் ஒரு கோஆர்டினேட்டை போடுவோம், இதை லாக் பண்ணுவோம். CNC கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்த லாக் பண்ணிட்டு ஒரு ட்ராக்கர் எடுத்து போட்டு பாயிண்ட் மாஸ் எடுத்து ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இந்த மவுஸ் அமுக்கி மாஸை வந்து ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். புரியுதா? இதுதான் மெத்தட். இதை நம்ம CNCயோ மாஸ்டர் கேமோ படிக்கும்போது கடைசியாக சொல்லித்தரேன். இது கரெக்டாக வருதில்ல. இப்போ இதில் நம்ம பண்ணுற மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்றோட ஒன்றை நீங்கள் கம்பைன் பண்ணாமல் பண்ணணும். ரைட்டா? இது அப்சல்யூட்டு. முன்னாடி அட்டு வருதா, அப்போ 0,0 100 இப்படி போயிட்டே இருக்கும். 0,0 100,0 மேலே 100,100, அப்புறம் 0,100 0,0. இது அடுத்து அட்டு போடுறோமா, இந்த இடத்துல 23,23 இருக்கா? புரியுதா? இந்த இடத்துல இருக்கும்போது எப்படி போகும், அட்டு போட்டால் அங்கேருந்து மூவ் ஆகும். அதை தான் வந்து இப்போ இந்த அட்டு 100 0 இருக்கா, அட்டு 100 0. அதனால் என்ன, இங்கேருந்து அந்த ரெட் பாயிண்ட்டு மூவ் ஆகிற இடம். இதை தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, கற்பனையே பண்ண முடியல. அதுக்காண்டி தான் இந்த ஆப்பே செய்கிறது. இதை நீங்கள் ஃபோன்லேயே படிக்கலாம். ரைட்டா? அப்போ இதுதான் கஷ்டம். இப்போ நான் ஒரு கான்செப்டை சொல்கிறேன். இப்போ நம்ம மேக்ஸில் எத்தனை விஷயம் படிக்கிறோம், எல்லாமே புரியுதா? இன்ஜினியரிங் முடிச்சிடுறோம், ME போகிறோம், டிப்ளமோ போகிறோம். இப்போ டிப்ளமோ கூட பிரச்சனை இல்லை, அவனுக்கு அப்ளைடு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கொஞ்சம் அவனுக்கு புரிகிற மாதிரி வரும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பாதி விஷயம் அவனால் கற்பனையே பண்ண முடியாது. அது காரணம் இப்போ புரியுதா? இப்போ இதில் நான் கோஆர்டினேட்டை மாத்திரம் எனக்கு ஸ்கொயர் கொடு அப்படின்னா இதை இப்படியே காப்பி பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணி இதை நான் திரும்பியும் சொல்கிறேன், இதை என்ன செய்யக்கூடாது,
நீங்கள் இந்த ஆப்பை நான் அப்லோட் பண்ண மாட்டேன். ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்து தான் அப்லோட் பண்ணேன். இதை ஆப்பை யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா நாங்கள் இல்லீகல், புரியுதா? ஏன்னா அதில் நான் என்ன ஸ்னிப்னட்டாட்டும் யூஸ் பண்ணுவேன், உன் கேமராவை ஆக்சஸ் பண்ணுவேன். நீ ஏன் அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்க ChatGPTயில், இது என்ன சொல்லுது, இது சேஃபா, என்னோடய இதை நான் காப்பி பண்ணுமா அப்படின்னா கேட்கணும். சும்மா போயிட்டு ப்ளே ஸ்டோரில் எல்லாமே ஏதாச்சும் பண்ணோம்னா என்ன ஆகும்? அதுதான் நடக்கும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு இதை இப்போ நான் இதில் பாலிகன் வரைய எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு ஹெக்ஸகனல் பாலிகன் வரைய கஷ்டப்பட்டேன்னா, ஹெக்ஸகன் எனக்கு கோஆர்டினேட் கொடு, ஹெக்ஸகன் கோஆர்டினேட் கிவ், புரியுதா? கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிடணும். ஏன்னா அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம எதையும் வந்து யோசிக்கிறத லைஃப்பை கொண்டு வர முடியாதுன்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ணி பழகுறோம். ஏஐயில் என்ன பண்ணுறோம், சும்மா ஒரு டேட்டா கேட்குறோம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம், வீடியோ ஜென்ரேட், அப்படி கிடையாது. இப்போனா இதில் இன்வென்ஷனே நடக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்போ நம்ம எப்படி அதை பழகணும், நம்ம படிக்கிற சப்ஜெக்டே அதை வெளியே புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதா? அதனால தான் இதை வந்து 3 டேஸாக எடுக்கிறேன். கோஆர்டினேட் சிஸ்டத்தை மட்டும் 3 டேஸ் எடுக்கிறேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். புரியுதா? கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது போக போக. புரியுதா? இப்போ இது கொடுத்துருச்சா, எழுதுதா? நான் இப்போ கேட்டையா அவர் படிக்கிறாரு, சாண்டோஸ் கேட்டையா வித்தியாசம் தெரியுதாப்பா? இருக்குது, ஆனால் ஈஸியாக தானே இருக்குது. இந்த அளவுக்குனா பேராமெட்ரிக் அளவுக்குனா அதை வரைய தேவையில்லை. ஓகேவா? இதுதான் இதில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒன்று வரைகிறோம்னா நீங்கள் என்ன செய்யணும், எதையும் கலக்கக்கூடாது. இது நம்ம ரொம்ப முக்கியம். இவர் இந்த இருக்கா, இப்போ அப்சல்யூட்டில் வரைகிறேன்னா, இது ரிலேட்டிவில் வரைகிறேன்னா இதை கலக்கக்கூடாது. அடுத்து என்னாகும், இதை கொண்டு போய் நான் இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு வரைவேன். இதுலேயும் அட்டு வரும், இதில் அட்டு இல்லாமல் வரும், இதுலேயும் ஆங்கிளில் அட்டு வரும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வரும். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் ரீசெட் செட்டிங் பண்ணணும். ரீசெட் செட்டிங் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். இதெல்லாம் தான் இந்த ஜேஎஸ் பப்ளிகேஷனில் சொல்லியிருக்கான். அதுக்காண்டி தான் இது வேணும் எனக்கு சொந்தக்காரனா கிடையாது. ஆனால் இந்த பப்ளிகேஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் XY கோஆர்டினேட்டு, புரியுதா? இது போலார் ரேடியஸ் தீட்டா, இது வந்து வேறு, புரியுதா? இதுதான் நம்ம படிக்கக்கூடிய மெத்தடாலஜி. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடிங்கை கொடுத்துருச்சா, நான் என்ன இது கேட்டேன், எனக்கு அது வேணாம், எனக்கு ஸ்கொயரை கொடுன்னு. சரியா? ஸ்கொயரை கொடுன்னு விட்டு எனக்கு என்ன செஞ்சு அந்த கோடிங்கை கொடுத்து, இது P5JSன்னு ஒரு கோடிங்க. அப்போ இதை நான் கேட்கும்போது என்ன செய்யுது, கொடுக்குது. அப்போ இதில் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஷேப்புக்குனாலும், புரியுதா? அப்படி ஒன்றும் லைஃபு என்ன சொன்னேன், இன்ஜினியருக்கு நிறைய சீக்கிரத்திலே போர் அடிச்சிடும் லைஃபு. நமக்கு அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்காது. இப்போ இது கம்பைல் ஆகுதா, கன்சோல் மோர் இன்ஃபர்மேஷன் நியூ, என்ன பண்ணோம், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. வந்துட்டு க்ளோஸ், ரைட்டா? இது கிட்டப்பில் இருக்குது தம்பி. இந்த ஐடிஇ APDEன்னு போடுது, ப்ராசஸிங் APDE. அப்போ இதில் இப்படி போட்டு இங்கே பாரு பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கோடை அனுப்புகிறேன் எல்லாத்துக்கும். சரியா? கோடை அனுப்புகிறேன். கோடை நீ இன்ஸ்டால் பண்ணி பழக வேண்டியது உன்னோட திறமை, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்பை இன்ஸ்டாலே பண்ணக்கூடாது. ப்ளே ஸ்டோரை தவிர வெளியே என்ன பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இது உடனே இப்போ இதில் என்ன சார் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோடு ஸ்கெட்ச் கொடுத்துட்டோம், இது கொடுத்துட்டோம், ஸ்கெட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோமா, இங்கே வருதா, ஸ்கெட்சோட பேர் வருதா, வெர்ஷன் கோடு வருதா, ஸ்கெட்ச் பர்மிஷன் வருதா. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், இதெல்லாம் ஒய்ஃபை லொக்கேஷன் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் நீங்கள் ரோபோட்டிக்ஸை பண்ணிடலாம். டார்கெட் SDKனா இப்போ இருக்கிற எந்த ஒரு இதுக்கும் அது ஒத்து வரும், ரைட்டா? அப்போ சேஞ்ச் லொக்கேஷன் ஐக்கான் இதெல்லாம் பண்ணணும், புரியுதா? பண்ணால் தான் கரெக்டாக வரும். அது போக ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேணும் சொல்லுங்கள், என்னம்மா வேணும்? செட்டிங்ஸ் போகிறீங்க, ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் கீ சிக்னேச்சர்னு ஒன்று வேணும், புரியுதா? கீ சிக்னேச்சர்னு ஒன்று, எக்ஸ்போர்ட் சைன்டு பேக்கேஜ்னு வருதா, இதுக்கு போடணும், பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு போட்டு 2100 2200 வரைக்கும் நீங்கள் நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் இந்த ஆப் இருக்கும், அதெல்லாம் போட்டு நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா தான் ஏறும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கம்பைல் ஆகுதா ஆப்பு, பில்டு ஃபெயில் ஆயிடுச்சு, இங்கே பாரு எனக்கு இது பில்டு ஃபெயில் ஆயிடுச்சு, ஏன்னு பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கே திரும்ப இதை கொடுக்கணும். ஓகேவா?
இப்போ இதை எடுத்து, ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஓகேவா? இப்போ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ரீரைட் ஃபுல்லின்னு கொடுக்கணும். அது திரும்ப திரும்ப இப்போ நான் பெய்டு வெர்ஷனில் இருக்கேன் ChatGPTல, ஓகேவா? அப்போ எல்லாருமே என்னவா மாறிடுவோம், ஒரு கோடர் தான் நம்ம எல்லாருமே. ரைட் ஃபுல்லி, அவ்வளோதான். எனக்கு அது வக்கீல் வண்டுமுருகன் மாதிரி தான். சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? வண்டுமுருகன் என்ன செய்வார், பேசிக்கிட்டு இருப்பார். என்ன செய்வாங்க, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அது மாதிரி ஏஐட்ட திரும்ப திரும்ப கூட அதில் அந்த ஊப்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எல்லாருமே கோடர் தான். ரைட்டா? எல்லாருமே கோடிங் தான். 4 ஊப்ஸ் கான்செப்டை பண்ண சொன்னால் எல்லாருமே கோடர் தான். நமக்கு அவங்க அளவுக்குலாம் தேவைப்படாது, நமக்கு ஓரளவுக்கு தேவைப்படும். இப்போ இந்த இருக்கா மேஸ்ட்ரேசர்னு போட்டிருக்கா. இப்போ இந்த இடத்துல நான் எதை மாற்ற சொன்னேன்னா, எனக்கு வந்து ஹெக்ஸகனலுக்கு போடு அப்படின்னு. ஒரு ஹெக்ஸகனுக்கு பார்த்தோமா, அதோட போட்டுக்கிட்டு இந்த இருக்கா பார்த்தோமா, பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கா, இந்த இருக்கா போட்டு 6 சைடு போட்டோமா, இந்த பாயிண்ட்டை போட்டு இன்ஸ்கிரைப்டு போட்டு ரெக்கார்டே பண்ணல. ஓகே, போட்டு என்ன பண்ணோம், இதை வரைஞ்சோமா, இதே இதை ஒரு சென்டரில் வச்சு வரைஞ்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஏஐ அதை எவ்வளோ ஈஸியாகுதுன்னு பாருங்கள். இதோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, இதோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸு ஏஐக்கு வந்து இன்னும் சொல்கிறேன், லாஜிக்கே கிடையாது. அதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்க இன்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணி ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக கொடுக்குறது தவிர அது என்ன கிடையாது, நம்ம அளவுக்கு அதுக்கு லாஜிக்கோ எதுவுமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ ஒரு எஜுகேஷனை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன, இதை இன்னும் நான் அடுத்த லெவலில் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும் சொல்லுங்க பார்ப்போம். இதை ஒரு பிளாட்டர் வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதா இப்போ கம்பைல் ஆகுதா, வந்துருச்சா, அவ்வளோதான். ஏதாச்சும் நான் பண்ணேன்னா, ஏதாச்சும் போய் அது காலில் விழுந்தேன், தயவுசெய்து எனக்கு இது செஞ்சு கொடுங்கண்ணா, எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னும் அது இட் இஸ் கிவிங் தி ஆன்சர் ஃபார் மீ. இப்போ இது பாஸ்வேர்டு கொடுக்கணும், கேட்குதா, அன்னோன் சோர்ஸஸ்ன்னு கேட்குதா, இப்போ ஹெக்ஸகனுக்கு கொடுத்தேன். ஓகே, திரும்ப ஹெக்ஸகன்னா எங்கே போட்டிருக்கு, ஹெக்ஸகனை கட்டமாக கிரிட்டுக்கு போட்டுருச்சு. ஆமாம் சார். ஆனால் இது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். என்ன சொல்கிற, நான் சொன்னது ஒன்று, அது செஞ்சது ஒன்று. கௌதம் வாசுதேவ மேனன் மாதிரி இருக்குது. ரைட்டா? நான் கேட்டது ஒன்று, நீங்கள் செஞ்சது இன்பத்திலும் ஒரு துன்பம், இது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். லைஃப் அப்படி இருக்காது. ஸோ இதை நீங்கள் ஒரு நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் தம்பி, இதை விட ஈஸியானா சொல்லிக் கொடுக்கலாம். இதுதான் AutoCAD. ரைட்டா? இங்கே இருக்க ஜீவா ஜெராக்ஸ் போங்க, அங்கே வரைஞ்சி கொடுப்பாங்கன்னு கூட சொல்லிக் கொடுக்கலாம். படிக்காதீங்கன்னு. ஆனால் இப்படி படிச்சிங்கன்னா தான் மண்டையில், புரியுதா? ரைட்டா? இப்போ வண்டியை பற்றி படிக்கிறோம், எத்தனை வண்டியை பற்றி படிக்கிறோம், 1000 வண்டியை பற்றி படிக்கிறோம். டிசைன் படிக்கிறோம், இது மாதிரி 1000 டிசைன் பண்ணுறோம். போய் கடையில் எனக்கு டிசைன் பண்ணணும், எனக்கு ரா மெட்டீரியல் கொடுத்தா சொல்கிறோம். போய் பிஸ்டனை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். எவனாச்சும் மதிக்கிறானா? கிடையாது. அதுதான் காரணம். கஷ்டப்பட்டால் தான் அதில் ஒரு விஷயம் இருக்கும், இல்லாட்டி ஒன்றுமே இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதனால் என்ன செய்யுங்க, எந்த ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் வரைங்க. ரைட்டா? இப்போ இந்த கோடை வாங்கிக்கிங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க, புரியுதா? கோடை வாங்கிட்டு ஏபிடியை கிட்டப்பில் இருக்க எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு அதை போட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. ரைட்டா? ஓகே, பாருங்கள். இது ஏன் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, AutoCAD படிக்கும்போது முழுசாக படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுது. அப்போ கோஆர்டினேட் சிஸ்டம், பேராமெட்ரிக் கான்ஸ்டன்ட்டு, இது மாதிரி விஷயங்கள் படித்தா அது ஒரு ப்ராக்டிஸ், ஒரு எக்ஸசைஸ், காலைல எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. அதை நீங்கள் அரைக்குறையாக படிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே, தேங்க்யூ. இன்னும் இருக்குது.